Hi friends, welcome to Nelmani kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி சாண்ட்விச். ரொம்ப சிம்பிளா வீட்லயே இருக்கிற இன்கிரிடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச்சுக்கு ஒரு தவா ஃப்ரை பண்ண போகிறோம். தவா ஃப்ரைக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா தக்காளி, வெங்காயம், காலிஃப்ளவர் அண்ட் பன்னீர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். காலிஃப்ளவர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் வந்து க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியில் வந்து விதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணலாம். இப்போ சொல்லியிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையுமே நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் தான் தோசைக்கல்லில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா இதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். லைட்டாக ஆயில் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஹாஃப் குக் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதில் குக் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து நீங்கள் எடுத்து டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் ஹாஃப் குக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது இந்த கார்ன்ஃப்ளவர் அண்ட் பெப்பர் இதோட ஃப்ளேவர் வந்து அதில் கொஞ்சம் மைல்டாக அந்த வெஜிடபிள்ஸில் இறங்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்தியோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது. இப்போ ரெடியாக இருக்குது. தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோ, காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் ஒன்றா கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பன்னீர் குக் ஆகிடும். காலிஃப்ளவர் வந்து குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பன்னீர் ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக எல்லாத்தோடையும் நல்லா பிளெண்ட் ஆகி குக் ஆகும். தவாவில் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால ஹாஃப் குக் ஆனாலே வந்து போதும். ஸோ ஓவர் குக் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். லைட்டாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இது எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ இந்த டைமில் பன்னீர் ஆட் பண்ணுறேன். இப்போ காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிடுச்சு. பன்னீரும் வந்து ஒன் சைட் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இதை அந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஈவனாக குக் ஆகும். அது ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு டெக்ஸ்சரோட அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
இது இப்போ வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம சாலட் அண்ட் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச்சுக்கு ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். சின்னதா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கால் டீஸ்பூன் சாட் மசாலா, கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா சட்னி இப்போ ரெடியா இருக்கு. இதை ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாலட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாலட் ரெடி பண்ணலாம். இதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேரட் ஆட் பண்றேன். கொஞ்சம் நீளமா பொடியா கட் பண்ணிருக்கேன். உங்களோட சாய்ஸ், நீங்க எப்படி வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து முட்டைக்கோஸ். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வர மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சமா புதினா இலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, அதுல வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா லெமன் ஜூஸ், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாலட் ரெடி ஆயிடுச்சு. கிரீன் சட்னி, சாலட் ரெண்டுமே இப்போ ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. பன்னீரும் அந்த வெஜிடபிள்ஸோட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு இப்போ இது ரெடியா இருக்கு. இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதில் இப்போ செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தவால ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இதில் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாலட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ரெட் சில்லி சாஸ். இந்த சாஸ் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்ததா வீட்லயே ரெடி பண்ண கிரீன் சட்னி.
இதை இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் 2 பக்கமும் நீங்கள் அப்படியே ஓப்பனாகவே விட்டுக்கலாம். இதை இப்போ பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சப்பாத்தி சாண்ட்விச் ரெடியாக இருக்குது. இந்த சாண்ட்விச்சோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சாண்ட்விச்சில் நிறைய வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்லேயே இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாண்ட்விச் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. லோவான ஆயில் அண்ட் ஃபேட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் இந்த சாண்ட்விச் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.